தான் எருசலேம் நகருக்கு செல்கிறார் என்பதை திருச்சபை இன்று நமக்கு உணர்த்துகிறது. இப்போது பாடற்குழு தாவீதின் மகனுக்கு ஓசானா என்னும் பாடலை பாடுவர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்கால தொடக்கத்தில் இருந்தே தவ முயற்சிகளாலும் பிறரன்பு பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்தபின் இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம். இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார். எனவே மீட்பு அளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறைப்பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். அவருடைய அருளினால் சிலுவையின் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இக்குருத்தோலைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தி அருளும். அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கூட்டிட்டு வந்துடுற வீட்டு இயேசு கிறிஸ்து மாட்சிமையின் மன்னராக எருசலேம் நகரில் வரவேற்கப்பட்ட நிகழ்ச்சியை அருள்பணியாளர் வாசிக்கிறார். கவனமுடன் கேட்போம். மத்தேயு நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தம் சீடரோடு எருசலேமை நெருங்கி சென்று ஒலிவ மலை அருகில் இருந்த பெத்பெகு என்னும் ஊரை அடைந்த போது இரு சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள். உடனே அவர் அவற்றை அனுப்பிவிடுவார் என்றார். மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார், கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேற இவ்வாறு நிகழ்ந்தது. சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையையும் குட்டியையும் ஓட்டிக் கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அமரச் செய்தார்கள். பெருந்திரளான மக்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களில் இருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். அவருக்கு முன்னேயும் பின்னேயும் சென்ற கூட்டத்தினர், தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்குள் சென்றபோது நகரம் முழுவதும் பரபரப்படைய, இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர்,
இவர் இறைவாக்கினர் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்தைச் சேர்ந்தவர் என்று பதிலளித்தனர். நற்செய்தியில் வாசிக்க கேட்டது இப்பொழுது நம் கண்முன் நிகழப் போகின்றது. எருசலேம் வாழ் இஸ்ரேல் மக்களை போன்று இன்று நாமும் வெற்றியின் அடையாளமாகிய குருத்தோலைகளை ஏந்தி பவனியாக செல்வோம். நம்மை அரசருமாகிய தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாழி என வெற்றி கீதங்கள் பாடுவோம். அவர் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையையும் அன்பையும் வெளிப்படுத்துவோம். இந்த குருத்தோலை பவனியில் முதலில் பீட பணியாளர்களும் அவர்களைத் தொடர்ந்து அருட்பணியாளர்களும் பின் இறை மக்களும் ஆலயம் நோக்கி பவனியாக செல்வார்கள். பக்தியாக புறப்படுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவை புகழ்ந்து ஆர்ப்பரித்த மக்கள் திரளை போன்று நாமும் அமைதியுடன் புறப்படுவோம். அதில் வாழும் கொடிகள் யாவரும் அவர்தம் உடைமையே. ஏனென்றால் கடல்களின் மீது உலகை நிலைநிறுத்திய